Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் பிரெட்டை வச்சு ஈஸியாக 2 ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அது என்னன்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரெட் மஞ்சூரியன். இது கூடவே பிரெட் மசாலாவும் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது பிரெட் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஓரங்கள் பிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் முட்டைக்கோஸ், 1/4 கப் கேரட், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை பால் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எல்லாம் உருட்டி வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் இது பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பாலையெல்லாம் இதில் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்ச பால் எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பால்ஸ்க்கு நம்ம கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட் பண்ணதை சேர்த்திக்கிங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட 1/4 கப் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துறேன். அதுவும் நல்லா வதங்கணும். இது கூட 1/4 கப் குடைமிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நான் இது கூட சேர்த்திட்டேன். மஞ்சூரியனுக்கு எப்போவுமே குடைமிளகா தான் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் அது கூட கொஞ்சம் தண்ணியும் கலந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்தும் போது அது கொஞ்சம் கிரேவியாக நமக்கு கிடைக்கும். இதில் தண்ணி சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த பச்சை வாசனை, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வாசம் போகிற வரையும் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட நம்ம பால் சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட் பாலை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் பாலும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பால்ஸில் அந்த கிரேவி நல்லா பிடிச்சாதான் நம்ம அந்த பால் தனியாக சாப்பிடும் போது இந்த கிரேவி அதில் பட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே கலந்துட்டுருக்கோம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம கலந்துருக்கிறதுனால நம்ம குட்டீஸ்க்கு இது அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரெட் மஞ்சூரியனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் நம்ம பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன்.
அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சின்ன ப்ரெட்னால இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ப்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் 3ஆக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. சைட்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட் பண்ணது, பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போட்டோம். இது கூட ஒரு கேரட்டும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அண்ட் 1/2 கொடை மிளகாவும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது கூட 1/4 கப் முட்டைக்கோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தி இது நல்லா வேகட்டும். அண்ட் இது கூட ஒரு தக்காளியும் இது கூட நான் சேர்த்திட்டேன். இதுவும் நல்லா மஸ்து வேகணும். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட மசாலா சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா தான் சேர்த்துறேன். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணுறேன். இப்போது இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் போட்டுடலாம். இதில் நான் இன்றைக்கி மிளகாத்தூள், பெப்பர் தூள் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் மட்டன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா ப்ரெட்டையும் இந்த மசால் கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம ப்ரெட் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.